வருது. வாங்க முதலாளி, வாங்க முதலாளி, ரண்டி முதலாளி, வண்டிக்குள்ள போக முதலாளி. உள்ள உட்கார முடியல, வெளியே இறங்க முடியல. அட இறக்கி விடுற, அடே இறக்கி சொல்லா வகுத்த இறங்குங்க முதலாளி. ஏண்டா டேய், ஏண்டா அப்படி பண்ணி குட்டியை தூக்கி போட்டு கொண்டு வர மாதிரி கொண்டு வர்ற? ஆமா, இது எந்த ஏரியா, யார் வீடுறா? நான் இப்ப வேலை பாக்குறேன், என்னோட முதலாளி வீடு. இப்ப வேலை பாக்குற முதலாளி வீடா? அப்ப என்னைய மாதிரி இன்னொரு கிணப்பை உனக்கு சிக்கிட்டானா? சரிப்பா, யார் அவன்? ராயபுர சிவமணி. ராயபுர சிவமணியா? அதே அவன் கேனப்பை இல்லடா, கேடி போயிடாச்சு. டேய், இதுக்கு எதுக்குடா கார்ல என்ன ஏத்துன? காரை ஏன் மேல விட்டு ஏத்திருக்கலாம்ல? அப்படியா? அடடடடா. என்ன அப்படியா? அடடடா. இத பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். நில்றா டேய். ஐயோ, ரொம்ப டேஞ்சரான இடத்துல வந்து மாட்டிருக்க போல் இருக்கு. ஆத்தா காலியத்தா, கதவை திறந்து விடு. ஆத்தா கதவை திறந்து விடு. ஓ பிள்ளை பதவி போய் வர. மிஸ்டர் தீபாவளி. யாரு? நான் தான். நான் தான் அண்ணா. நீயா? ஆக்சுவலி இது ஒன் வே, ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். இத மீறியும் நீங்க வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, கேட்டுக்கு வெளியே டாபர்மேன் நாய் இருக்கு, அப்படியே குறிப்பாத்து குத்தோட பிடிங்கிடும். கொத்தோடையா? நான் சொல்ல தண்டையார்பேட்டையில பொண்டாட்டி தலையை வெட்டினாங்க. அதையும் இவர்தானா? வாங்க, அப்படியே லைட்டா யூட்டன் போடுறீங்களா? மச்சி, இவன்டா. ஆமாடா, இவன்டா. எவன்டா? இங்க பாருங்க, இவன் அவெல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. இவர் என்னோட பழைய முதலாளி. என்னது இவன் பெரிய முதலாளினா? அப்ப இங்க இருக்கிற பேர் என்ன? முதலாளி மூஞ்சி மோரையும் பாரு, மூக்க பாரு. டேய், இப்ப அவனு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? இவனுக்கு தானடா என் கடையை சுத்தம் பண்ணவங்க. அவங்கிட்டயே போய் ஏன் சொல்லிட்டு இருக்க? இந்த பாரு, அறிமுகம்லாம் படுத்த வேணாண்டா. என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பேசாம மூடிக்கிட்டு வா. முதலாளி வா. அது யாரு கூட? பாப்பா, என்ன இது? ஆட போங்கடா. வெளியிலையும் கேட்ட போட்டு உள்ளேயும் கேட்ட போடுறாங்களே. இது என்னோட பழைய முதலாளி. நான் சென்னைக்கு வரும்போது இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. என்ன பண்றான்? ஆஹா, நம்ம உசுருக்கு ஓலை வைக்கிறான். நீங்க என்ன தேடி ஆரம்பிச்சப்ப இவர் கடை தான் அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டீங்க. வந்தது வந்தாச்சு, முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பாப்போம். முடியாத பட்சத்துக்கு இவன் இவ்வளவு சடனா திரும்புறா? இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. நமக்கு வேணா அசிஸ்டண்டா வச்சுக்கலாமா? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேப்பா. என்ன நினைக்கிறானே தெரியலையே. ஐயோ, மறுபடியும் பாக்குறானே. தேங்க்ஸ். நீங்க உட்காருங்க. உங்களை வேலைக்கு சேர்த்துக்க அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. அவர் என்னடா ஒத்துக்கிறது? நான் ஒத்துக்கணும். இந்த பாரு, உன்னை வச்சு வேலை வாங்கின முதலாளி நானு. இப்ப மட்டுமல்லடா, என்னைக்குமே நான் முதலாளியா தாண்டா இருப்பேன். முடிஞ்சா உடச்ச என் கடையை சரி பண்ணி கொடுக்க சொல்லு. ஓ முதலாளி. ஓஹோ, சரி பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுமா? அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. சொன்னதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம ஏதாச்சும் பேசுன, நீ எதுக்கு இங்க தங்கி இருக்கீங்கிறது போட்டு கொடுத்து வண்டியை ஓம் பக்கம் திருப்பி. என்ன முதலாளி இதுக்கு போய் தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க? அந்த பயம் இருந்தா இப்ப நான் சொன்னதை மட்டும் போய் சொல்லு. ஆஹா, தீபாவளிக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா நமக்கே வெட்டு வைக்கிறான். என்ன பாரி சொல்றான் உன் ஓல்டு முதலாளி? இங்க வேலை பார்க்க மாட்டானா, இங்கேயும் முதலாளியா தான் இருப்பானா. அதுவும் உங்களுக்கு முதலாளியா தான் இருப்பானா? ஏன்னா அவங்க மூஞ்சி பிடிக்கலையா? இல்லங்க, அப்படிலாம் சொல்லவே போய் சொல்றாங்க. எனக்கும் முதலாளியா தான் இருப்பானா? ஒரே இடத்துல ரெண்டு முதலாளி இருக்க கூடாது. துப்பாக்கி. அப்போ ஒன்னு கிளீன் பண்ணிட வேண்டியதான். கிளீன் பண்ண போறீங்களா? ஆய் போயிட்டானே. ஆய் போயிட்டான்னு விட்டுறாதீங்கண்ணே. போனாலும் பரவாயில்ல, அவனை வாஷ் பண்ணி உள்ளவை. நான் என்னடா வந்ததுல இருந்து அடக்கித்தானடா வச்சிருந்தேன். நீங்க தானடா துப்பாக்கியை காட்டி உடைச்சு விட்டீங்க. மதிய பாத்தியா என்ன சொன்னா? நான் பார்த்து பேசிட்டேனே. நாம நினைச்ச மாதிரி 15 நாள்லாம் தேவைப்படாதுண்ணே. அதுக்கு முன்னாடி நான் ஓகே பண்ணிடுவேன். அப்படியா? அப்புறம் இந்த பரட்ட தலையோட உருட்டுக்கட்டையை வச்சுக்கிட்டு கண்ணை உருட்டி உருட்டி பாக்குற அடியாளுங்களை தயவு செய்து அன்னி பின்னாடி அனுப்பாதீங்க. அன்னைக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அப்பதான் என்னால ஃப்ரீயா மூவ் பண்ண முடியும்.
என்ன சொன்ன நீ சிவமணி கூட இருக்கிற வரைக்கும் நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றியா? ஏய், உன்ன மாதிரி சிக்கன் மட்டும் சாப்பிட்டு செரிக்கிறதுக்காக ஜிம்முக்கு போய் எத்தனை உடம்பு நினைச்சிட்டு இருக்கியா? ஊர் நாட்டாண்டா கேப்பக்களியும் கெழுத்தி மீனும் சாப்பிட்ட உடம்பு இது. குடி. அண்ணி எத்தனை வருஷமா நான் லவ் பண்றீங்க? என்னடா திடீர்னு 3 வருஷம். அது லவ் இல்லடா, அது ஒரு தவம். இப்போ அண்ணியோட பேரை இன்னொருத்த நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருந்தா நீங்க என்னென்ன செய்வீங்க? சுட்டு கொன்னுட்டு வெட்டி பீஸ் பீஸ் ஆயிருந்துருவேன். சொன்னா நீங்க கொலகாரன் ஆயிடுவீங்க, சொல்லனா தம்பி துரோகி ஆயிடுவேன். என்னாச்சு பாரு, இங்க பாருங்க, அண்ணி பேரை நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கானவ. ஏன்டா இப்படி அண்ணனுக்கு நீ வந்து துரோகம் பண்றியான்னு கேட்டா மதியனோட பொண்டாட்டிங்கிறானே. இவனா ஒரு ஆளானே உங்க தகுதிக்கு? நீங்க ஜெயிலுக்கு போனா அண்ணியை யாருன்னு காப்பாத்துறது? அண்ணி ஆள் வச்சு கடத்துவாங்கிறானே. தம்பி நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க, நீங்க போங்க. அவனை போக சொல்ல, இந்த புறம்போக்கு செத்துருவா. நான் சொல்றேன் போங்க. மதி மேல இவ்ளோ வெறியா இருக்கானே, இவனுக்குள்ளேயும் போய் பார்ப்போம். அந்த பூட்டுக்கு சார் எங்க இருக்கா? பாப்போம். வெச்சம் பத்தி ஆப்பு. இதான் பாரி ஸ்டைல். சொல்லு பாரி, என்ன விஷயம்? உங்களுக்காக திருச்சி மாங்காடம்மன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். என்னது, திருச்சி மாங்காடம்மன் கோயிலா? மாங்காடு இங்கதான் இருக்கு, சென்னைக்கு பக்கத்துல. அப்படியா சொல்றீங்க? இல்லையே, சென்னை பக்கத்துலயா இருக்கு. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாம இருந்துச்சே. திருச்சி பஸ்லாம் கிராஸ் ஆச்சே. நீ திருச்சிக்கும் போல மாங்காடும் போல, எந்த பிள்ளையார் கோயில்ல இருந்து எடுத்துட்டு வந்த? இதாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன நாலேஜ். நான் திருச்சிக்கு போறேனோ திருநெல்வேலிக்கு போறேனோ மொத்தத்துல நீங்க நல்லா இருக்கும், நல்லா படிக்கணும். என்ன பாரு இது பேப்பர்ல? குங்குமம். அது கடையில பேப்பர். நான் கேட்டது ரெண்டுத்துக்கும் நடுவுல. என்ன? நீயே படி. நீங்க படிங்களே. ஐ லவ் யூ எழுதி இருக்கு. அப்படின்னா ஐ லவ் யூனா உனக்கு தெரியாதா? எனக்கா தெரியாது. ஐ லவ் யூனா நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம். அப்படியா? அப்போ இந்த லவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு? சும்மா ஒரு ஜிகே தான். ஓஹோ, லவ் பத்தி தெரிஞ்சுக்கிறது உனக்கு ஜிகேவா? ஓகே, இஃப் யூ டோன்ட் லைக் வேண்டாம். அப்புறம் இந்த சிவமணியோட ஆளுங்களா உங்களை ஃபாலோ பண்றது இல்லல? இல்ல. தட்ஸ் கிரேட். இனிமேல் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கு நான் பிளான் பண்ண பாத்தீங்களா? அதாங்க பாரி. சிவமணி இங்க வந்தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா பாரி, நைட்டு 2 மணி இருக்கும். அவன் என் வீட்டுக்கு வந்து எனக்கு தூக்கமே வரல, உன்னை பாக்கணும் போல இருக்குன்னு சொல்லி ஒரே டார்ச்சர். இன்னும் 10 நாள்ல எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. ப்ளீஸ் பாரி, நீ ஏதாவது செய். இந்த 10 நாள் மட்டும் இல்லங்க, இனிமேல் சிவமணின்னு ஒருத்தன் உங்க பக்கமே வர மாட்டான். அதை நான் பாத்துக்கிறேன். என்னடா சொல்ற? எனக்கு என்கவுண்டரா? ஆமாண்ணே, கேட்டோட நானே ஆடி போயிட்டேன். பாரி, நான் தப்பான தொழில விட்டு பல வருஷமாச்சு. நீங்க விட்டுட்டீங்க, ஆனா அவங்க பழைய கேஸ் எல்லாம் தூசி தட்டி வெளியே எடுத்துட்டாங்கல்ல. அப்படின்னா பேப்பர்ல போட்டுருப்பால. அதுதானே போலீஸோட ட்ரெண்ட். என்னண்ணே உங்களுக்கு தெரியாதுதா? முதல்ல உங்களை போட்டு அதுக்கப்புறம் தானே பேப்பர்ல உங்க பேரே போடுவாங்க. எதுக்கு இப்ப திடீர்னு சிவமணிய பயமுறுத்துறான்? இது கிரிமினல் பயம் இல்லையாச்சே. என்கவுண்டர் சத்தானே தோட்டா சூரி. அவன் கடைசியா யார்கிட்ட பேசிட்டு போனா? என்கிட்டதான். பேசும்போது என்ன சொன்னா? தமிழ்நாடு போலீஸே என் பாக்கெட்ல இருக்குன்னா. என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா. இப்ப அவனை போட்டது யாரு? அதே தமிழ்நாட்டு போலீஸ் தானே. ஆஹா, விவசாயத்துல உழுவுறத விட்டுவிட்டு வீட்டுக்குள்ளேயே உழுகுறான். சரிதான், என்ன பண்றான்னு பாப்போம்.